ஹாய், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். காலையிலே நம்ம சூரியன் சாரை பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு. வாங்க. காலையிலே பலமாக நடக்குது. இங்கே சாப்பாடு வச்சுருக்கேன்னா, இங்கே வந்து சோயா வச்சுருக்கேன்னா, இங்கே தண்ணி குடிக்குது. 3 அடுப்புலையும் 3 வச்சுருக்கேன். 3மே குடிக்குது. பார்க்க நல்லா இருக்குது. சாப்பாட்டோட வாசனை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி சோயா போட்டு தான் இன்றைக்கி மிக்சட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இது. அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி சீரக தண்ணி தான் வச்சுருக்கேன். இஞ்சி தண்ணி வைக்கல, டைம் ஆயிடுச்சு. அதனால் பாப்பா நான் எழுந்துட்டேன், பாப்பா விடலை. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை இன்றைக்கி நான் சமையலில் சொதப்பிட்டேன். 2 பேருக்காக தான் செஞ்சுருக்கேன் லன்ச் பாக்ஸு. அதனால் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். ஸோ ரெடியாக இருக்குது. நான் என்ன சொதப்புனேன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுறேன் பாருங்கள். லன்ச் பாக்ஸ் சோயா ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. ஒரு சைடு தீக்கி வச்சுட்டேன். ஒரு வானலில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கான ரெசிபி தான் பண்ணுறேன். வீட்டுக்கு தனியாக சமைப்பேன். சீரகமாக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் நினச்சது ஒன்று, செய்கிறது ஒன்று, எல்லாமே உள்டாவாக ஆயிடுச்சு. வேறு ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வேறு ஒன்று பண்ணுறேன். நான் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது பெரிய பச்சை மிளகா. எண்ணெய் அவ்வளோதான் ஊற்றல, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும்னுட்டு. வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதம் போதும். நான் சமைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் எப்பவுமே அரைக்கிறது. இல்லை ஸ்டோர் கூட பண்ணுறதில்ல. தக்காளி போட்டுக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க வெஜ்ஜெலாம் சமைக்க தெரியாதானு. நல்லாவே சமைப்பேன். ஆனால் அதெல்லாம் போடணுமான்னு யோசிப்பேடா. நான்வெஜ் எடுத்தால் மட்டும்தான் சரி அன்றைக்கி தான் வீடியோஸ் எடுத்து போடணும்னு தோணும். மற்றபடி வெஜ்ஜெலாம் சமைக்கும்போது எல்லாருமே போடுறாங்களே, இதை என்ன நம்ம போடுறது அப்படின்னு தோணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது பச்சை வேடை போடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வீட்டில் மட்டும் இந்த சண்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சமைக்கும்போது மைண்டில் அது மட்டும்தான் ஓடும். அது என்னமோ தெரியல, அன்றைக்கி மட்டும் சமையல் சொதப்போம், நம்மளும் சொதப்புவோம். ஆனாலும் அது எப்படியோ ஒரு விதத்தில் நல்லா வந்துடும். இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. ஸோ அது மைண்டில் ஓடிட்டே இருந்ததா, சமைக்கலாமா வேணாமான்னுட்டு சாப்பாடு வெடிச்சாச்சு. லன்ச் பாக்ஸ்க்கு மட்டும் தானே, 2 பேர் ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்டும் வருவாங்க. ஸோ அதனாலவே நான் செஞ்சேன். என் ஹஸ்பண்டுக்குன்னா நான் செஞ்சுருக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு கூட சண்டை போட்டுட்டாரு. விட்டுட்டேன். வேறு வழி இல்லை, அவங்க ஃப்ரெண்டுக்கும் செய்யணுன்னுட்டு சோயாவை நான் ஆட் பண்ணிட்டேன். மசாலாலாம் போட்டுட்டேன். நான் பாப்பா இருந்ததுனால அதை நான் கேப்சர் பண்ணலை. கடைசியில் சொதப்பிட்டேன். இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. வாங்க சாப்பாடை மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொதப்பல் பண்ணேன்னா, உப்பு பத்தலை சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப போட்டு நல்லா கிண்டிட்டேன்னா அது உடஞ்சி போச்சு. ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டும் சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, சொதப்பலாக இருந்தாலும் நல்லா இருக்குது, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு புது வரவு. திடீர்னு வந்து பார்த்தா சார் வந்திருக்காரு. என்னன்னு தெரியல, ஏதாவது அடிபட்டிருக்கான்னு தெரியல, பார்க்கணும். தொட பயமாக இருக்குது. ஏதோ அடிப்பு தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மாட்டிக்கிட்டாரா?
டெரஸ்க்கு காலையிலேயே வந்துட்டேன் இங்கே பூ பறிக்கிறதுக்கு. 1, 2 தான் கொடுக்கும். இந்த பூ கூட பாருங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா நிறையவே கொடுக்காது. 1, 2 அதையும் நான் விட்டுறது கிடையாது. கொண்டு போயிட்டு சாமி ஃபோட்டோக்கு வச்சுருவேன். கம்மச்சமா விளக்கில் வச்சுருவேன். இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் அந்த டெரஸில் வந்து பார்க்கும்போது தான் உலகம் எப்படி இருக்குது, நானும் இருக்கேன் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால வெளியில் யார் இருக்காங்கன்னு தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர்னால் ஒரு 4 பேர் மூஞ்ச பார்க்கலாம். இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்களா, அதனால தான் மேலே எப்போவுமே வர்றது. இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சம் உடம்புல படணும் இல்லைங்களா, அந்த ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கிட்ஸ்லாம் வச்சு விளையாட்டுலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் போகிறது, கீழே போகிறது சாரி. இன்றைக்கும் அதுதான் என்னோடய ரொட்டீனாக வச்சுருக்கேன். இப்போ கிட்ஸ்லாம் என் கூட தான் இருக்காங்க. சூரியனை பார்த்துட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் பாப்பாவுக்கு. இதுதான் சூரியன், இதுதான் மரம் அப்படின்ட்டு. இதில் எனக்கு ஒரு ஹாப்பி. எனிவேஸ் ஹாப்பி எண்டிங் தான் எனக்கு இன்றைக்கி.